கொள்ளிடம் ஆற்றில் விழுந்த உயரழுத்த மின் கோபுரத்தை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. 2 உயரழுத்த மின் கோபுரங்கள் சரிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். முழு விவரம். திருச்சி மாவட்டம் திருவனைக்காவல் நம்பர் 1 டோல்கேட் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கடந்த 1928ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் வழிவிழந்ததால் அதன் அருகிலேயே ரூபாய் 88 கோடியில் சென்னை நேப்பியர் பால வடிவத்துடன் புதிய பாலம் கட்டப்பட்டது. புதிய பாலத்தினை 14/2/2016 அன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொள்ளிடம் ஆற்றில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளியதாலும் பாலத்திலிருந்து 1000 மீட்டருக்கு அப்புறம் தான் மண் எடுக்க வேண்டும் என்ற விதி இருந்ததும் அந்த விதியை யாரும் அப்போதைய ஆட்சியாளர்கள் பொருட்படுத்தாமல் பாலத்துக்கு அறியாமையே அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளியதாலும் 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் மண் எரிப்பு ஏற்பட்டதால் கொள்ளிடம் ஆற்றில் உள்ள 18, 19, 20, 21 என 4 தூண்கள் இடிந்து விழுந்ததால் நேப்பியர் வழியில் உள்ள புதிய பாலத்தில் மண்ணெரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக புதிய பாலத்தின் அடிப்பகுதியில் பலப்படுத்த ரூபாய் 6.28 கோடியில் தடுப்புச் சுவர் மற்றும் கான்கிரீட் தரைதளம் தற்போதைய அரசு மீது ஒதுக்கீடு செய்தது. தடுப்பு சுவரும் கட்டப்பட்டது. காவிரி நீர் பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து 1,30,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் முக்கம்பு மேலணைக்கு 1,06,000 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதில் காவிரி ஆற்றில் 31,000 கனஅடி நீரும் கொள்ளிடம் ஆற்றில் 68,000 கனஅடி நீரும் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் பாலம் அருகே மண்ணெரிப்பு ஏற்பட்டு பாலம் உடையாமல் இருப்பதற்காக பாலத்தின் அருகே பக்கவாட்டு பகுதியில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் 68,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் தடுப்பணையில் ஒரு பகுதியில் சுமார் 200 மீட்டர் வரை தடுப்பு சுவர் நேற்று அதிகாலையில் உடைந்துள்ளது. நேப்பியர் பாலத்தில் மண் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமாக அந்த பாதுகாக்கிற சில மாதங்களுக்கு முன்பு தான் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. 2 மாதங்களுக்கு முன்பு நிலத்தடி நீருக்காக முக்கம்பு மேலையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் 2,000 கனஅடி திறந்து விடப்பட்டது. அந்த 2,000 கனஅடி நீரும் புதியதாக கட்டப்பட்ட தடுப்பு சுவரை தாண்டி செல்லவில்லை. அங்கு தேங்கியுள்ள தண்ணீரில் பலர் குளித்து வந்தனர். அது மட்டும் பாலத்தின் உச்சியில் இருந்தும் சில மாணவர்கள் குளித்து சாகசம் செய்து வந்தனர். இதனால் அப்பகுதியில் 5க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு குளித்து உயிரிழந்தனர். இந்நிலையில் அந்த தடுப்பணை உடைந்துள்ளது. மேலும் கொள்ளிடம் பாலத்தில் அருகில் மின்னல் கோபுர கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளதால் இதனால் கொள்ளிடம் ஆற்றில் யாரும் செல்லாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.